எப்பெல்லாம் இவங்களை பார்க்குறப்ப இது பூமர்ரா அப்படின்னு தோணும்? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, காலையில ஏர்லி மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஏமா புருஷனை ஆஃபீஸுக்கு அனுப்புறது, குக் பண்ணுறது எல்லாமே இப்போ பூமரில் வந்துருச்சா? சீக்கிரமா காலைல எந்திரிச்சிடுறாங்க. ரொம்ப தினமுமே நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வேலை இருக்கோ இல்லையோ காலைல சீக்கிரம் எந்திரிச்சிடறாங்க. A few moments later. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நான் மாமான்னு கூப்பிடணும் முறைப்படி. ஆனா அவங்க ஹஸ்பண்ட அவங்கள தவிர வேற யாருமே மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பொசசிவ். ஆமா, கொஞ்சம் பொசசிவ். ஓகே, அப்ப அந்த பொசசிவ்லாம் கொஞ்சம் பழையது, அது மாதிரி தோணுது. நான் ஹஸ்பண்ட செல்லம்மா சிக்கு கொஞ்சம் இங்க வாயே, வாடா போடான்னு கூப்பிடுவோம். என்ன இது? அவங்க அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. நாங்க கை பிடிச்சிட்டு நான் வெளியில போனா ஒன்னாதான் போகணும் ஒன்னாதான் வரணும்னுவாங்க. அவங்க வர மாட்டாங்க. இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. நீங்க உங்க கணவரை வாடா போடலாம் கூப்பிட மாட்டீங்களா? சோலி முடிச்சு தனியா எப்பயாவது இருக்கும்போது கூப்பிட்டுருக்கோம் சார். மச்சான் நான் சொல்லி காட்டுறதுக்காக சொல்ல. டேய், இப்ப யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு வராங்கன்னா One eternity later. உடனே ஓடி போய் வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுறது. வாங்க 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 வாங்க. அப்புறம் அவங்க வந்து உட்கார்ந்த உடனே காஃபி போடுற மாதிரி பில்டப் கொடுக்கறது. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வெளியே நின்னுருவாங்க. காலையில இருந்து என்னமோ வாசலையா எட்டி எட்டி பார்த்துட்டு நிக்கிற. கேட் வாசல்ல நின்னுட்டு வாங்க வாங்கன்ற மாதிரி நின்னுகிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரவே இருக்குது. நான் எப்பவுமே யார் வந்தாலுமே அவங்க போகும்போது வீட்டு வாசல் வரைக்கும் நின்று வழி அனுப்பி வச்சுட்டு தான் வருவேன். அந்த நேரத்துல தங்கச்சி என்ன பண்ணுவாப்ல? தங்கச்சி உள்ள ரூம்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. சிக்கிட்டான் போல இருக்கு. பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறான். அப்புறமா போய் மேடம் உள்ள இருந்து அழைச்சிட்டு வரணும். வந்திருக்காங்க, அது அவங்க ரிலேட்டிவா தான் இருக்கும். இந்த சைடு கூட கிடையாது. ஆஸ்காரோட வாங்க போறேன் இப்படி நடிக்கிற. அதுதான் ஓவர் பில்டப்பா இருக்க மாதிரி இருக்கு. நான் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன சொல்லுவாங்க, நீ என்ன சோம்பேறியா இருக்க, இப்படி அவ பாரு எப்படி கூப்பிடுறா. அவெல்லாம் பேசிட்டு இருக்காத பையன், பிரச்சனை உண்டாகாத வேலையா சார். ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு வேலண்டைன்ஸ் டே வந்திருக்கும்ல, அப்ப என்ன பண்ணாரு உங்க வீட்டுக்காரு? சொல்றா, பெருமாள் மகளுக்கு என்னடா? வாட்ச் கிஃப்ட் கொடுத்தாங்க. வெளியே போகணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. சர்ப்ரைஸா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோனே. ஏன் இந்த பில்டப்? Emotional damage. அவர் உங்க மேல அன்பு செலுத்துறாரு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க, பேசியா? இதெல்லாம் பண்ணாதான் உங்க மேல ஒரு அன்பு செலுத்துறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 1 hour later. இல்லாட்டி பண்ணாட்டி தெரியுமா? பண்ணாமலே தெரியும். அப்புறம் எதுக்கு பண்ணாரு? இது உங்களுக்கு ஓவரா தெரியலையா? ஏன்னா வீட்டுக்கு வரவன் உள்ள வர போறான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. சொந்தக்காரங்க வர்றப்ப வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறது மட்டும் ஏன் பில்டப்பா தெரியுது? சரி, ஃபீல் பண்ணாத, நான் எடுத்து தரேன், கிளம்புங்க. நீங்க உங்க மாமியார்ட்ட உங்க ஸ்கோர் பண்றாங்கன்னு நினைச்சிட்டீங்க. அப்புறம் இங்க நடக்குது ஒண்ணுமே புரியல. யார் இவன்? சும்மா இருப்பா, உனக்கு ஒண்ணும் புரியாது. உங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஸ்கோர் பண்றாப்ல அண்ணி, அந்த விவரம் தெரியல உங்களுக்கு? இப்படி தாண்டா நம்ம அங்க கேவலப்படுறது. நம்ம எங்கனாச்சும் கோவிலுக்கு அந்த மாதிரி போகணும்னா கொஞ்சம் மாடர்னா போவோம். நார்மலா சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க வெளியெல்லாம் போனோம் அப்படின்னா மாடர்னா போவோம். அரசியலை விட மோசமானவன்லாம் இங்க இருக்கா. கோயிலுக்குலாம் போறப்ப ட்ரெடிஷனலா போவோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எடுத்த உடனே என்னடா கோவிலுக்கு போனா ட்ரெடிஷ்னலா தான் போகணும், மாடர்ன் ட்ரெஸ்ல போக கூடாது அப்படி சொல்றாங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசி. நீங்க ஏன் அவங்களுடைய உடையெல்லாம் பத்தி பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, அதுக்கு ஏன்டா நீ இவ்வளவு சடப்பா பேசுற? நான் பேசல சார், என் மாமியார் சொல்றத நான் அவங்க கிட்ட சொல்லுவேன். 2 hours later. அதாவது என்ன தூண்டி விட்டுட்டு என்ன கெட்ட வேலை கிட்ட அவங்க சேஃப் ஜோன்ல உட்காந்துருவாங்க. பாத்தீங்கல்ல, அதான் தெரியுது, சும்மா இருக்க வேண்டியதானே சார். சொல்லலைனாலும் எனக்கு கேட்பாங்க, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? உன்ன மாதிரி புடவை கட்ட சொல்லமா, உனக்கு நீல கலர் எடுத்து வச்சிருக்கேன், அவளை பச்சை கலர் கட்ட சொல்லமா அப்படின்னு. இல்ல புரியல. இப்ப எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. புதிதாக ஒன்றை வருகிற போது அதை பயன்படுத்துவது மாடர்னிட்டி நினைக்கிறோம். இல்ல என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அதை பயன்படுத்தலாமா வேணாமான்னு சிந்திக்கிற என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ரேஷனல் ஐடியா இருக்குல்ல, அதான் மாடர்னிட்டி. 20 minutes later. பேபிலாம் வந்துட்டு 1 இயர்க்கு முன்னாடி வெளியில கூட்டு போக கூடாது. அரே தேவா. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் அட்வைஸ் சொல்றப்ப கொஞ்சம் பழைய ஆள் மாதிரி தெரியுது. நல்லா தெரியுது. எனக்கு இந்த கண்டிஷன் இருந்துச்சு, இவங்களுக்கு இது இல்ல. அதை நினைச்சா எனக்கு கோவமா வருது. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நமக்கு முன்னாடி 4 பேர் இருக்காங்க சார். அவங்களே ஒரு 4 வேலை செஞ்சிருவாங்க. யார் சாமி இவன்? எங்க
இருந்து வந்திருக்கான். நம்ம போய் அங்கங்க டச் அப் பண்ணிட்டு நல்ல பேர் எடுத்துட்டு வந்துடுறது. இல்ல அது கூட செய்யற ஆள்மா தெரியல உன்னை பார்த்தா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.